மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இவ்வளோ நாளாக அதிமுகலேருந்து விக்கெட் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி திமுகலேருந்து ஒரு விக்கெட் மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாசலம் அவர்களை நீக்கியிருக்காங்க. மற்றும் லிஸ்ட்லேயே இல்லாத பேர்கள்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய புலம்பல் அப்படின்ட்டு இது ஒரு சைடு இருந்தாலுமே ராகுல் காந்தியோட வருகை எப்போ வந்தார் எதுக்கு வந்தாருன்னே தெரியாமல் அந்தளவுக்கு இருக்குது அவருடைய வருகை. மற்றும் அன்புமணி அவர்களுடைய அறிக்கை மற்றும் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் இட்டு அரசியல் வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 50,000 கொண்டு வாங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கிறேன். ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பண்ணிகிட்டே போடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் மற்றவங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அது அதிகமாக வீடியோக்களை கொண்டு போய் பலர்கிட்ட சேர்க்கும். கொஞ்சம் நல்ல விஷயங்கள். இன்னொன்று, உலக விஷயங்களுக்காக தனி வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கேட்டிருந்தாரு. அது தொடர்ச்சியாகவே பேச போகிறேன். இப்போ மொராக்கோவில் நடக்குது, ஸ்பெயின்லேருந்து அகதிகள் திருப்பி நம்ம ஆள் ட்ரம்ப் இழுத்து வச்ச உரண்டையில் அவருக்கே அமெரிக்காவில் பேக் ஃபயர் ஆகிருக்குது. அந்த விஷயம் நெதன்யாவுக்கு எதிராக உலக நாடுகளே ஒரு கடுப்பில் இருக்காங்க, குறிப்பாக வளைகுடா நாடுகள். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக அப்பப்போ வர்ற விஷயங்களை பேசலாம். நீங்களும் ஏதாவது சப்ஜெக்ட் சொன்னாங்க, அது தனி சப்ஜெக்ட் உலக இதுன்றதை கொண்டு போகிறத மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் என்னால் கொண்டு வர முடியும். சும்மா அப்படி இப்படி இது பண்ணிட்டு போனால் அந்த ஆர்வம் குறைஞ்சிரும், எனக்கும் குறைஞ்சிரும். அதனால் ஆதரவு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். இதில் பங்கேற்கிற பல பேர் கமெண்ட்ஸ் நல்ல விஷயம் இருக்குது. சில பேர் வன்மத்தோடு போகிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் நான். ஆனால் அதே வன்மத்தோடு போகிற ஒரு நல்ல இது போட்டுருந்தா விட்டுடுறேன். ஆனால் வன்மத்தோடு போட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி விஷயங்களும் போகுது. அதனால் நீங்கள் என்ன விமர்சனம் வைங்க, நியாயமாக வைங்க, கேள்வி கேளுங்க, பதில் இருக்கும். நம்ம போகலாம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன மட்டும் சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்னு ரீதியில் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சும்மா என்ன நோண்டுறாங்கன்றதை சொல்கிறேன். அவருடைய பேட்டியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். முன்ஜாமீன் கிடைச்ச கையோட நீ கையெழுத்து போட வந்துட்டாரு. லிஸ்ட்லேயே இல்லாத 2 நாள் ஏன் கையெழுத்து போட வரல? முன்ஜாமீனுக்கு அந்த ப்ராசஸில் இருந்தது. இருக்கட்டும், நீங்கள் கையெழுத்து போடுறத போட வேண்டியதானே? அதான் மெயின். நீங்கள் ஏதாவது போய் அஃபிடேவிட் ரெடி பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் போய் கோர்ட்டில் வாதாட போகிறீங்களா? இல்லை கையெழுத்து போட வர வேண்டியதானே? கைது வேற அப்படின்ற ஒரு வேற அக்யூஸ்டுங்களுக்கு இந்த இதை கொடுப்பீங்களா சட்டத்தில்? கைது செய்வார்களோ, உள்ளே போனால் இன்ஸ்பெக்டர் ஒரு அறை விட்டுருவாரோ, அரை விட தான் செய்வார். வெளில வாங்கி கம்முன்னு வர வேண்டியதானே? மாப்பிள்ள கணத்தில் கை வச்சுக்கிறா, அது ஒன்று தான்டா அப்படின்ட்டு வர வேண்டியதான். நீங்கள் ரெண்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியுமா? 2 நாள். அதுக்கு இன்னொரு லெட்டர் அனுப்பிவிட்டேன். நாளைக்கு ஒரு அக்யூஸ்டு தலை என்னடா எங்கள் நைனா குத்துட்டு வர சொன்னார். என்ன விஷயம்? கையெழுத்து போட வரமாட்டாராம், மேட்ருக்கு தான் அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? கமிஷன் ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதி அமிச்சா ஒத்துக்குவீங்களா? சட்டம் எல்லாருக்கும் தானே ஒன்று. ஆமாம். இதே சட்டத்தை தானே பயன்படுத்துகிறீங்க. ஆமாம், இதே சட்டத்தை தான். ஐயா பாருங்க ஐயா, என்ன இந்த மாதிரி பண்ண நான் ஒத்துழைக்கிறேன்றேன், என்னை கைது செய்ய துடிக்கிறாருங்க ஐயா அப்படின்னோன்னா, யார்பா வக்கீல்? கபில் சிபில். ரைட். ஏன்பா துடிக்கிற? இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி இவர் இதே தான் வேலை, அவர் தான் வரேன்றாருல. இல்லைங்கய்யா, அவர் ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் பண்ண மாட்டார். வேற இல்லைங்கய்யா, அவர் சாட்சியெல்லாம் கலைப்பார், அதெல்லாம் கலைக்க மாட்டான்றேண்ணா. இல்லைங்கய்யா, போன தடவை அவர் இது மாதிரி கலைச்சி தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை உங்களுக்கு பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க ஐயா. சிறையா அமைச்சர் பதவியா அப்படின்னோன்னா, ஐயா அமைச்சர் பதவி வேணாம் ஐயா, ஜாமீன் தான் தேவை அப்படின்லாம் இருந்துக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் யார்? கபில் சிபில். அப்போ பாஸ்ட் அவருக்கு ஒத்துழைப்பார். வேறு என்ன வேணும்? ஐயா பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், இவரே இறங்கிட்டார். ஏறி நிற்கணும்ல. ஆமாம். இவர் அடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ ஒரு கோரிக்கை இறங்குனீங்க வச்சிங்க, இறங்கிட்டாப்ல பிடிச்சிருவாங்க. அதுக்கு பல வருஷம் இப்போ பாஸ்போர்ட்டு ஐயா போன வழக்கிலே கொடுத்துட்டேன் ஐயா, பாஸ்போர்ட்டை பிடிங்கிட்டாங்க ஐயா. அப்படியா? அப்புறம் என்ன? ஒத்துழைக்கணும் ஐயா. ஒத்துழைக்கு தான் சொல்கிறாரு. இல்லையா, சாட்சிகளை கலைக்கூடாது, அதான் கலைக்க மாட்டேன்றாரு. சரிங்க ஐயா. ஐயா என்ன சொல்றீங்க? கைது பண்ணக்கூடாது, புரியுதா? சரி, அடுத்து உங்கள் ஏரியும் கொடுங்க 3 வாரத்தில். ஐயா நான் அடுத்த வாரமே கொடுக்குறேன், அது வாங்கிட்டோம். குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது அவர் கபில் சிபில்னா நீங்கள் அதுக்கேற்ற கொண்டு போய் இறக்கணும். அந்த இடி வழக்கு நேற்று கூட சொன்னோன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்த உடனே அதை ரிவர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன வழியோ அதை பண்ணியிருந்துருக்கணும். பண்ணியிருந்தால் இன்றைக்கி நடந்திருக்கும். அது
அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களே அந்த சட்டத்தில் தானே நீங்கள் நிவாரணம் வாங்குறீங்க, அப்புறம் வந்து கையெழுத்து போட்டுருக்கணும்ல. இதோட இவர் சொல்கிறாரு நான் கையெழுத்து போட தான் கைது பண்ண மாட்டேன். சரி சார், ஒருவேளை வந்து பெயில் கொடுக்கல சார், நான் முன்ஜாமீன் கொடுக்கல, அப்போ என்ன சார் பண்ணியிருப்பாங்க? செந்தில் பாலாஜி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இல்லாட்டி தலைமறைவாயிட்டு இருப்பார். நமக்கு அது சாதாரணமாப்பா. ஆனால் வெளியே வந்து திமுககாரன் தன்மானம் மிக்கவன். என்னங்க திமுககாரன் தன்மானம் மிக்கவன்றாங்க, நீங்கள் தலைமறைவாயிட்டு. நான் திமுககாரன் ஓட்ட யார் சொன்னான்? அப்புறம் தற்சமயம் அங்கே தங்கிக்கிறேன் பேயிங் கெஸ்ட்டு மாதிரி. அடுத்து நான் வேறு கட்சிக்கு போவேன், பிஜேபிகிட்ட பேசினுக்கிறேன். பிஜேபி கிட்ட ஓகே சொன்னால் போயிடுவேன். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம் அவ்வளோதான். எங்கே இது பண்ணா புதுசா போயிட்டா என்ன பண்ணுவோம்? இது எனக்கு அதாவது அப்பவே தெரியுமே இங்கே ஒரு அப்படின்னுவாங்க. கேள்வி வருது சார், செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே இது பிஜேபி கிட்ட பேசிட்டு இருக்காரா, இல்லை டிஎம்கே பிஜேபி கிட்ட பேசிட்டு இருக்கா? இவங்க தனியாக பேசினுக்கிறாங்க, அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் பிஜேபிக்கு செந்தில் பாலாஜி போயிட்டா நயினார் நாகேந்திரனா செந்தில் பாலாஜியானா யாரை வைப்பாங்க? செந்தில் பாலாஜி ஏன்னா நல்லா செயல்படுவார். எங்கே தூக்கணும், எங்கே இது பண்ணணும், என்னென்ன பண்ணணும், பட்டி ஃபார்முலா என்ன எல்லாம் தெரியும் இப்போ அவருக்கு. ஏற்கனவே பிஜேபி மேலே ஒரு ஒரு இது இருக்குது, அது இன்னும் குறைய தானே செய்யும் அப்படி ஒரு வேலை நடந்தா. இப்போ மட்டும் என்னத்தான் வாழ்து, இப்போ மட்டும் நான் அப்படியே யாரும் பொண்ணு தர மாட்டேன் பொண்ணு தரேன்னு சொல்கிறாங்க. இப்பவும் பொண்ணு தர மாட்டாங்க. என்ன சார் இப்போ அப்பப்போ அறிக்கைலாம் கொடுக்குறாரு, பேட்டிலாம் கொடுக்குறாரு. அவர் தான் இருப்பு அப்பப்போ காமிச்சிக்கிறாரு, வேறு என்ன பண்ண. இன்னைக்கு கூட அதை தலைமுறையில் பேட்டி கொடுத்துக்கிறாரு போல், தவேகா தான் எங்கள் எதிரி அப்படின்றாரு. ஆளுங்கட்சி தான் எதிரி, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்காக நீ திமுக அதிமுக அடிக்காமல் இருந்தாலும் வளர்க்க முடியுமா? அதான் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கே சார் பின்னாடி. நீங்கள் அது அப்புறங்க நீங்கள் இங்கே அடிக்கணும்ல. ஆனால் இவர் திமுக ஆட்சியில் இருக்கும் போதே திமுக எதிர்க்காதவர் இவர். ஐயா இவ்வளோ மேட்ரு இருக்குது எதிர்க்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க அவங்கள விடக்கூடாது, உனக்கு எதாவது பிரச்சனை சொல்லு, நான் பேசி வேலை முடிச்சு தரேன். எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். அப்படி எல்லோரும் நல்லவர் அவருக்கு. இப்போ தாவேகா மட்டும் பிடிக்கல. என்னன்னா எல்லாம் சின்ன பசங்க, நான் பார்த்து சின்ன பசங்க சாத்தூர்லேயே என்ன தோக்க வச்சுட்டானுங்க, அந்த மாதிரி அந்த கோவம் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சுன்னு அவர் பேசினுக்கிறார். இது இப்படி ஒரு பிஜேபி வச்சு தான் பண்ணுவோம். இதே அண்ணாமலை பிஜேபி பாருங்கள், இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடின்னொன்னே அப்படியே யங்ஸ்டர் பார்க்குறான், பரவாயில்லப்பா இவர் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. இப்போ இந்த 6 மாதம் அந்த கூல் ஜோனில் இருக்காரு சார் அண்ணாமலை, எதுவும் பெருசாக பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலை. அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இயற்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காருல்ல, நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் வரும் அடுத்து பேசுவோம். கிட்டத்தட்ட நம்ம அன்புமணி ஸ்டைலில் போகிறாரு. அப்போது நீங்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் ரிலீஃப் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, ஊரில் 1000 பிரச்சனை இருக்குது, என்ன மட்டுமே வந்து நோண்டுக்கிறீங்க. ரோடு போடணும் ரோடு போடுங்க, டெண்டர் சரின்னா வேறு டெண்டர் போடுங்க, வேறு எதாவது பண்ணிக்கங்க, 10வது மாடியில் ஆஃபீஸ் மாற்றினா மாற்றுங்க. காவிரி பிரச்சனை மேகதாட்டு பிரச்சனைலாம் இருக்குது, அதை விட்டு சும்மா சும்மா என்ன வந்து நோண்டுக்கிறீங்க ப்ரோ, நான் ப்ரோ அப்படின்றார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்றார். ப்ரோ எல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாடு. தமிழ்நாடை சரி பண்ணணுன்னா சில விஷயங்களை சரி பண்ணணும். நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் தான் நினைக்கிறேன் ஐஏஎஸ்கள் மேலே சிலது நடவடிக்கை வந்தது. கலைஞர் பீரியடில் அந்தளவுக்கு அந்த மாதிரி தெரியல. இப்போ தான் விசாகன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் கூட தலைமறைவு அப்படின்ற ஒரு செய்தி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஐஏஎஸ் ஒரு 2-3 ஐபிஎஸ் தூக்கி உள்ளே வைக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் பயம் வரும். எந்த துறை சார்? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, எவ்வளோ இருக்குது துறைகள், அது அவங்க பார்த்துக்கணும். சரி, கேட்டால் சொல்லலாம். அப்போது மாட்டாத வரைக்கும் இவங்கெல்லாம் நல்லவர்கள் இல்லை, நல்லவர்கள் வலுவானவர்கள் சக்தி மிக்கவர்கள். அதுக்கப்புறம் தார் என்னை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதனால் மாட்டாத வரைக்கும் நல்லவர்கள். கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அப்போ விசாகன் இன்றைக்கி தலைமறைவுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ விசாகன் வந்து போன இதுலேயே கூப்பிட்டு வச்சு 3 நாள் காய்ச்சின்னு காய்ச்சிச்சு இந்த இடி. அப்போ அவர் இன்னும் பவராக தானே வச்சுருந்தாங்க அவங்க. இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு ரவுண்டு கட்டணும், ஐபிஎஸ்களை வச்சு ரவுண்டு கட்டணும். அப்போது அடுத்து கவர்மெண்ட்டு இதெல்லாம் வரும்போது இந்த கவர்மெண்ட்லேயே கூட நமக்கு எதுக்கு பாவம்னு ஒதுங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஏன்னா அரசியல்வாதிக்கு பல விஷயங்கள் தெரியாது, இவர்கள் சிலது கற்றுக் கொடுக்குறது. ஐஏஎஸ்ன்னு சொல்ல வரல, நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸிலேருந்து மேலே வரையே வந்திருப்பான் ஏதாவது பொசிஷனில், எல்லாரையுமே சொல்கிறேன். சம்மந்தப்பட்ட யாராவது 3 பேர் ரீஜினல் மேனேஜர் மேலெலாம் போட்டிருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு வச்சு உள்ளத்துக்கு வச்சாதான் கொஞ்சம் பயம் வரும். அந்த சிஸ்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு இயங்கும். இல்லாட்டி இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், கம்முன்னு இருக்கும், ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும், இல்லை கல்லா கட்டும். இவங்க என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்காதீங்க, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருங்க. யார்? அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். நமக்கு அதெல்லாம் பழகி போச்சுங்க, நாங்கள் எங்கள் லெவலில் பார்த்துக்குறோம்.
நீங்கள் அரசியல் கட்சி நாளைக்கு ஓட்டு வாங்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புதுசாக வந்திருக்கீங்க. கரெக்டாக இருங்க. அப்பப்போ திருப்பதி கோயில் ஏதாவது போங்க, அப்படி இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் வந்து எதாவது கேட்டான், என்னப்பா நியாயம் 1 கோடி ரூபா கேட்குறேன், ஏன்பா நான் உன்ட்ட ஏதாவது சொன்னா, எதை பார்த்து கொடு, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்குது கவர்மெண்ட்டு, எதை பார்த்து போட்டு கொடு, வேலை நடக்கணும்ல. அப்படி பைசா தரமாட்டேன், வேலை நடக்காது, பார்த்துக்கிறேன், முக்கியமான பேப்பர் இல்லை நிற்க வச்சுருவேன் ஃபைலை, பரவாயில்லையா அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், நான் உன்ட்ட நான் நெருக்கிறேன்னா எதாவது பார்த்து போட்டு கொடு. இப்படி தான் போயின்னு இருக்குது, இப்படி தான் போயின்னு இருக்குது. அப்போ இதை தடுக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா உறுதியாக நடவடிக்கை எடுக்கும்போது நல்ல பிள்ளைங்க மாதிரி ப்ரோ சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, நான் ஒன்றுமே பண்ணல ப்ரோன்னுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆமாம், இவங்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் நம்ம பத்திரிகையாளர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள். நீ போய் சிடி நிர்மல்குமார்ட்ட கேளு, இல்லை வேறு யாரையாவது அமைச்சிட்ட கேளு, சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ்டாக இருக்கிற ஏ1 இருக்கிறவர்கிட்டே போய் கேட்குறாங்க. 2 பேர் கைது செய்திருக்கிறார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன நினைப்பார்? கண்டிப்பாக கைது செய்யணுங்க, அயோக்கிய பசங்க, சாதாரண இல்லை, ஏங்கிட்டே ஏமாத்திக்கிறாங்க, அவன் தூக்கி வச்சு நொக்கணுங்க, அப்படியே சொல்லுவார். அப்போ அவருக்கு சட்டம் நல்லா தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வாசிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே தான் எஃப்ஐஆர், இன்னொருத்தர் எஃப்ஐஆர்ல இல்லை, அவரை போய் கைது பண்ணிக்கிறாங்க. என்னங்க நியாயம் அப்படின்னு அங்கே 2 பேர் அப்படியே கண் கலங்கிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டருக்கு. ஆமாங்க, என்னங்க நியாயம்? இப்போ தான் ஜாமீனில் வந்தார், தெரியல அவர். ஆமாம், அந்த வழக்கில் கைது பண்ணி இவங்க சரியாக அதில் இது கொடுக்க முடியல, கோர்ட்டுக்கு ஏற்ற இது கொடுக்க முடியல. இவங்க தான் சொல்கிறேண்ணே, பாதி லகட பாண்டிகள் தான். அப்போது கோர்ட்டு கேட்குது, என்னப்பா சார் ஃபோன் பேசுனதுக்கு போய் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு. ஏப்பா ஃபோன் பேசுனாப்பா அரெஸ்ட் பண்ணீங்க? இல்லை மயிலா, நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் விசாரி, அவர் ஃபோன் பேசுனாலும் அரெஸ்ட் பண்ணி. ஆமாம், அவங்கள்ட்ட ஃபோன் பேசுனார், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இந்தப்பா உனக்கு ஜாமீன் போ, அவரை விசாரிக்கக்கூடாது. உடனே மறுநாள் பத்திரிகையில் எம்எல்ஏ பேர வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை, அலரும் அதிகாரிகள் சிக்குகிறார்களா, சிபிஐக்கு போனால் என்ன ஆவார்கள். இப்படி நான் கூட நினச்சேன், இந்த மாதிரி நேரத்தை கோர்ட்டு இதெல்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்தா அவர் கோர்ட் ரிப்போர்ட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த ரமேஷ் ஜாமீன், அவரை வந்து விசாரிக்க இடைக்கால தடை. அப்புறம் இன்னொருத்தர் கார்த்தின்னு ஒருத்தர், அவருக்கும் விடுதலை, அதாவது ஜாமீன். இப்போ பார்த்தா தூக்கிட்டாங்க, இந்த வழக்கில் தூக்கிட்டாங்க, இந்த ரமேஷை தூக்கிட்டாங்க. கார்த்தின்றவர் ஏற்கனவே இருக்கார் அதில். அந்த கார்த்தி யாருன்னு கரூரில் எல்லாருக்குமே தெரியும், இல்லை அரசியலில் இருந்த பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும். அவங்க தான் மூளையை, அந்த கேங் இது இந்த எல்லாமே அந்த இதுலேயே ஷார்ட் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் உட்காந்து பாரு ஒதுக்குதல் டெண்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு. அப்போ அந்த கார்த்திக் வந்து அரெஸ்ட்டு, கூட இந்த ரமேஷ் அரெஸ்ட். ரமேஷ் பேர் இல்லை அப்படின்னு தான் அமைச்சர் சொல்கிறார். இல்லையா சார்? ஐயோ சார், இது எப்படி சார் நியாயம்? இருக்கிறவங்க தானே சார் அரெஸ்ட் பண்ணணும், உங்களை சார் நான் முன்ஜாமீன் வாங்கிட்டேன், கரெக்டு இப்போ மற்றவங்கள பண்ணோம்ல சார், இதுனா சார் நியாயம்? ஒரு கொலை நடக்குது சார், செந்திலும் அனீஸும் சேர்ந்து குத்துனாங்க சார், அந்த லேடியை குத்திட்டு ஓடினாங்க சார், நான் பார்த்தேன் சார். போலீஸு லேடி கொலை, செந்திலும் அனீஸும் கத்தியை வச்சு குத்துனாங்க, அவர் வெட்டினார், இதை பார்த்துருக்காங்கன்னா 2 பேர் மேலே திருநாள் 2 எல்லாம் போட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இப்போ உங்களை கைது பண்ணுவோன்னா, சார் இல்லை சார் முத்தலீஃப் தான் எங்களை ஏற்பாடு பண்ணார், அவருக்கும் அந்த லேடிக்கும் முன்விரோதம், எங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து வெட்ட சொன்னார் அப்படின்னா என்னை வந்து அதில் சேர்ப்பாங்க. சேர்த்து அதில் வழக்கில் சார்ஜ் ஷீட்டில் இப்போ நான் வந்து இன்னும் 2 பேர் மூலிமா, நான் டைரெக்டாக எனக்கு செந்திலையும் அனீஸையும் தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தரை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவர் வந்து உங்கள் 2 பேர் இது பண்ணுறாரு, அவரையும் சேர்த்து அவர் உங்களை கோழிப்படையாக அமர்த்துறாரு, அவரையும் சேர்த்து அந்த வழக்கு 4 பேர் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. மெயின் அக்யூஸ் யார்? நீங்கள். மற்ற 2 பேர் நீங்கள் கூலிப்படையாக இதுதானே. இது சார்ஜ் ஷீட்டில் இப்படி தான் போடுவாங்க. எஃப்ஐஆரில் என் பேர் இல்லை, இன்னும் வந்து பிடிச்சிட்டாங்க நான் போய் சொல்ல முடியுமா? நீங்கள் தானே வாக்குமூலம் கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் வந்து அவரை சொல்லியிருப்பீங்க நடுவில் இருந்த புரோக்கரை, அவரை 4 தட்டணுன்னு, சார் இல்லை சார் எனக்கு என்ன சார் இருக்குது, இவர் முத்தலீப் தான் துட்டு கொடுத்தாரு சொல்ல சொன்னார். அப்போ என்ன பிடிப்பாங்கன்னா மெயின் அக்யூஸ்டு. அப்போ எஃப்ஐஆர் போடும்போது உங்கள் 2 பேர் தான் இருக்குதுன்றது காரணம். ஏன்னா எஃப்ஐஆர்லேயே என் பேர் இல்லை, என்ன வந்து பிடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அண்ட் அதர்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அதர்ஸில் அப்புறம் நான் வருவேன், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஃபுல் கதை எழுதிடுவாங்க. இவருக்கும் அந்த பொண்ணுக்கும்
தகராறு பிரச்சனை, கடுமையான கோபத்தில் இருந்தார். என்ன செய்வது என்று தெரியாமலே இருந்தார். இவர் உயிரோடு இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு முடிவு பண்ணார். நாமளும் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக ரகுன்ற ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு. ரகு வந்து அவர் 10 லட்ச ரூபா வாங்கிட்டு அவர் 2 பேரை கூலிப்படை ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணுறாங்க. இதில் கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் இவங்க 2 பேரை அடையாளம் கண்டுட்டாங்க. அதனால இன்னும் சில இதில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள்னு போடுவாங்க, தெரியுமா? பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய சாட்சி பார்த்துருப்பாப்புல. இப்போ நீங்கள் வெட்டிட்டு ஓடுறீங்க, பார்த்துருப்பாப்புல. ஆனால் அவருக்கு உங்கள் பேர் தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனால் சார் பார்த்தா அடையாளம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பார்த்தால் அடையாளம் காட்ட முடியும். அப்புறம் பிடிச்சி கொண்டு வருவாங்க. அந்த ஏரியாவில் எவன்டா வெட்டுறதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னா செந்தில், அனீஸு, இவன் நிப்பாட்டு. சார் இவர் தான் சார் கண்ணாடி போட்டு ஒரு ஓடும்போது நான் பார்த்தேன் சார். அவர் இல்லை பார்க்கல சார். ஆனால் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய. அப்போ சார் என் பேரே இல்லை, என்னை வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா பார்த்தவர் சொல்கிறாரு, வெட்டிட்டு ஓடுறத பார்த்த சாட்சி இருக்குது. அந்த மாதிரி தான் அண்டு அதர்ஸு அதில் இருக்குது. அண்டு டாஸ்மார்க் ஸ்டாஃப் எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃபுங்க அண்டு அதர்ஸு இப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா அண்டு அதர்ஸ் போட்டிருக்குது, டாஸ்மார்க் ஸ்டாஃப் இதெல்லாம் கிடையாது அப்படின்னா அதுவும் இல்லை ராசா. டாஸ்மாக் உடைய ஸ்டாஃபுங்களும் ப்ளஸ்ஸு அண்டு அதர்ஸ் வெளியில் இருக்க ஆட்கள் சம்மந்தம் எல்லாத்துக்கும் போட்டு தான் வச்சுக்கிறாங்க. நாளைக்கு யார் யாரோ அதெல்லாம் எல்லாம் அதில் சேரும். அதில் தான் ரமேஷ் சேர்ந்துருக்காரு. இதுதான் விஷயம். அப்போ அந்த ரமேஷ் என்னென்ன வாக்குமூலம் கொடுக்குறாரோ அதை வச்சு என்னன்னா இது எல்லாம் டீட்டெயிலாக எடுப்பாங்க. இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் மேலே ஆச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த கோடம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டவே முடியல, ஒன்றும் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. லெஃப்டில் திருப்பி போய் ஒரே டிராஃபிக் ஜாமு. மவுண்ட் ரோட்டில் பார்த்தா அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்குது. அங்கே பார்த்தா அத்திக்கடவு அவினாசி இது ஒன்றுமே நிறைவேற்றலைன்னு தோப்பு வெங்கடாச்சலம் சொல்கிறாரு. இந்த மாதிரி அங்கங்கே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் போய் சரி பண்ணாமல் இவர் வந்து சும்மா சும்மா என்ன நோண்டுகிறார் ப்ரோ. இதுதான் விஷயம். அதனால் சட்டம் கடமையை செய்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். நடுவில் பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த தடவை இவருக்கு பிரச்சாரம் செய்ய யாரும் ஆள் இல்லை. பார்த்தீங்களா? திமுகலேருந்து எதாவது சொன்னாங்க? இல்லை. அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, எங்களை இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதாவது சொல்கிறாங்க? குறைஞ்சிட்டே வருது இல்லை? RS பாரதி தான் அவர் வழக்கமாக தலைவரே நான் ரைடா இதோ வந்துடுறேன். எங்கே இதோ அந்த இது இந்த காலனியில். சரி சரி நான் போய் உட்காந்துக்கிறேன். கதவு திறந்துக்குதா? தலைவர் திறந்துருக்காது, நீ அப்படியே பாரு. ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க, வெளியில் சேர் போட்டு உட்காந்து. மற்றதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். மிசாவையை பார்த்தவர்கள் நாங்கள், ஹிட்லரை பார்த்தவர்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கூட பாவம் யாரையா இருந்தால் கூப்பிட்டு போவாங்க. இதுதான் விஷயம். அதனால் வேறு யாரும் கொடுக்கல. இல்லை, முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. அவர் தான் அந்த அந்த ஃபேமஸ் வீடியோ கைதுப்பார் சீண்டிப்பார் அப்புறம் தான் பயங்கரமாக தொட்டாங்க, பயங்கரமாக சீண்டினாங்க. அதனால் ஒருவேளை இப்போ சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் தலைவரை, ஏதாவது நான் தான் கம்னு இருக்கு தலைவரை, நீ வாட்டில் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னா அவன் காண்டு எடுத்துன்னு போய் அவ்வளோ தொல்லை கொடுத்துட்டாங்க. நான் பிடிச்சி நீ விட்டு தலைவரை, நீ எது வாயே திறக்காது, நீ கம்னு இரு, மற்றவங்க யாரையாவது சொல்ல விடு. இந்த இப்போ RS பாரதி சொன்னால் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது மிசாவை பார்த்தவர்கள், ஹிட்லர் முசோலினி பார்த்தவங்களாம் சரி ஒரு எப்பமா வழக்கம் போல் சொல்கிறது தான் விடுப்பா அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தலைவர் என்ன ரொம்ப தொட்டான் தலைவரை. எதுக்கு வம்பு? சரி சார், எப்பவுமே அதிமுகலேருந்து தான் விக்கெட் போயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருப்போம். இன்னைக்கு முதல் முறையாக திமுகலேருந்து ஒரு விக்கெட் போயிடுச்சு. 2 வித்தியாசம் சார் இதுக்கு. நம்ம இது எப்படி இருக்குதுன்னா, இந்த கலகலப்பு படத்தில் கலகலப்பு தானே இந்த சந்தானம். ஆமாம் ஆமாம். அந்த ஒரு கடைசி ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த வைரக்கல் இதை பிடிச்ச ஃபைட்டு. அப்போ சந்தானம் வந்து வேற ஒரு மேட்ருக்கு உள்ளே வருவாப்புல கும்பலோட. இந்த தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் எல்லாம் வருவாங்க. அப்போ சந்தானம் என்னடா இவ்வளோ சண்டை நடக்குது, வேடா நம்மளும் ஒரு கை பார்க்கலான்றப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தலைவரை எங்கே போகிற அப்படின்னு சண்டை போட. நீங்கள் சண்டை போடலாம் எனக்கு தெரியும், நம்ம இப்படியே ஓரமா நிற்போம், நமக்குன்னு எவனா நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனா செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா அப்படின்னு ஓகே வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீ நடவடிக்கை எடுக்கணும், யார் மேல முதல்ல எடுக்கணும் நீங்க சொல்லுங்க. யார் மேல எடுக்கணும் நடவடிக்கை? எடுக்கணும்னா நீ நடவடிக்கை எடுக்கணும், வீரமாக எடுக்கணும். யாரை எடுக்கணும்? சேகர் பாபு தான் எடுக்கணும். அடுத்து இங்கே இருக்கிற மாசு மற்ற மாவட்ட செயலாளர் தெரிப்பாகிறவங்களாம் எடுக்கணும். தோற்று இவங்களாம் சென்னையில் என்ன கஷ்டப்பட்டு ஜெயிச்சது சேகர் பாபு, அவர் காப்பாற்றிக்கினாரு. இவர் உதயநிதி ஜெயிச்சாருன்னா அங்கே பாயங்க ஓட்டு முஸ்லீம் லீக்லாம் இருந்ததுனால இப்போ நின்னா உதயநிதி கண்டமாயிடுவார்.
அப்போ இவ்வளோ பிரச்சனை இருந்து சென்னையிலேயே 14 இடம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாத்துலேயும் பார்த்தா 1ஓ 2ஓ. இந்த நிலைமைக்கு காரணமான மாவட்ட செயலாளர்லாம் இருக்கலாமா? இவங்கள தானே தூக்கணும். ஆமாம் இப்போ வருதா சந்தான காமெடி பொருத்தி பாருங்க. ஆமாம் ஆமாம் தலைவரை இவர்கிட்ட தலைவரை எங்கே போகிற, நான் வந்து சேகர் பாப்பெல்லாம் நீங்கள் எடுத்து தெரியாதே எங்களுக்கு, நமக்குன்னு எவனா வருவான் அவனை அடிப்போம். யார் வர்றா, தோப்பு யார்ரா அப்புறம் நீ தோப்பு வெங்கடாச்சலம் அட்ரா அவனை. கரெக்டா? ஏதோ வேலை. அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் மாவட்ட செயலாளர், நான் வந்து வேலை, நான் வேட்பாளர், எனக்கு நானே வேலை செய்யாமல் இருப்பேனா? அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன். அதை மீறி நடக்குதுன்னா எங்கே சதி, அதை தானே நீ பார்க்கணும். என்னைய நான் தோத்ததுக்கு நானே மாவட்ட செயலராக வேலை செய்யலைன்னு என்ன தூக்குறிய, என்ன நியாயம் நியாயம் அப்படின்றாங்க. ராமா தவளையை மீச்சிடுவார் ராமர். என்ன தவளை கேட்கும், ராமர் எடுத்துப்பா, என்ன ஒரு குரல் கொடுக்கூடாதா, மெரிக்காமல் இருந்திருப்பேன். ராமா மற்றவங்க மெரிச்சா பரவாயில்ல ராமான்னுவேன், ராமரே மெரிச்சா எங்கே ராமா போவேன், நீ தானே மெரிச்ச, நான் எங்கேருந்து குரல் கொடுக்குறது. அந்த மாதிரி நான் தானையா மாவட்ட செயலாளர், நான் தானையா வேட்பாளர். அப்போ வேட்பாளர் நான் நிற்கும் போது மற்றவனுக்குலாம் நான் வேலை செஞ்சுக்கிறேன். ஏடிஎம்கேல 8 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்துக்கிறேன். அப்படிப்பட்ட நான் ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து கம்னாக இருப்பேன். என்னையா இது ரொம்ப டமாசாகுதே அவன் கதை அப்படின்னு கேட்குறாரு. சரி என்ன காரணம் அப்படின்னா, ஏம்பா அத்திக்கடவு அவனாசின்னு சொல்லுவீங்களப்பா, அதுக்கு எல்என்டிலாம் வச்சு 5 வருஷம் போட்டிங்க, 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் மேலே இருந்துச்சு. அப்போ திறந்து விட்டுருந்தா எல்லா குளத்துக்கும் நீர் போய் தேங்கியிருக்கும், ஜனங்களுக்கு குடிநீர் மற்ற விவசாயத்தெலாம் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அதை விடாமையே தடுத்தது யார்? நான் எவ்வளோ கெஞ்சினேன், இது பண்ணேன். இன்னைக்கு கூட நான் கேட்குறேன், எல்என்டி அதிகாரியில் சொல்லுங்கயா, தண்ணி விடாமல் நீ பண்ணது யார், யார் தடுத்தா? அப்போ ஜனங்களை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. நான் லெட்டர் மேலே லெட்டர் கொடுக்குறேன், போய் பேசுகிறேன், ஏன் திறந்து விடல? இப்போ இருக்கிற செங்கோட்டையன்னு 40,000 கண்ணாடி தான் இருக்குது, அவர் திறந்து விட்றாரு. இன்னைக்கு ரொம்பது இது இருக்கும்போதே திறந்து விடனாப்பா, அவ்வளோ தண்ணி இருந்தப்போ ஏன் திறந்து விடல? இது ஏன் கண்காணிக்கலை? இதை கேட்ட நான் குற்றவாளியா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஏப்பா நீ விசாரி. அவர் சொல்கிறதெல்லாம் திமுகவுடைய அடிப்படையில் கை வைக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக பேசினார் மனுஷன். நீங்கள் விசாரிக்கிறீங்க, குழு அமைக்கிறீங்க, யாரை விசாரிக்கணும்? ஒரு மாவட்டத்தை விசாரிச்சிங்கன்னா மாவட்ட அமைச்சர் மேலே புகார் சொல்ல மாட்டார். எங்கள் அமைச்சர் மாதிரி ஐயோ சார் இங்கேயே கடுப்பார் சார், சாப்பிட போனான்னுவேன். டேய் போடா, சாப்பாடா முக்கியம், நம்ம ஜெயிக்கணும்டா, கழகம் ஜெயிக்கணும் அப்படி சொல்லுவார். அவ்வளோ பெரிய தியாகினா அவர் அப்படின்வார். மனசுக்குள்ளே எருமாடு பாதி நேரம் இதை போய் வீட்டில் எழுப்பி நம்ம தான் கூப்பிட்டு வரணும், அங்கேயே இருந்துச்சு, இந்த வீடு இல்லாமல் அந்த வீட்டில் வர இருந்துச்சு அப்படின்னு மனசுல நினச்சிக்கின்னு உங்கள் அமைச்சர் மாதிரி அது கீழே இருக்கிறவரை கேட்டிங்க வச்சுக்கிங்க, பகுதியை ஒன்றியத்தை, எங்கள் மாவட்ட செயலாளர் மாதிரி பார்க்கவே முடியாதுங்க, அவரே போஸ்ட் ஓட்டுவாருங்க, அவரே எல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு மனசுலாம் வச்சுக்குவாங்க. நாய் காரை விட்டே இறங்காது இப்படிதானே சொல்லுவாங்க. பகுதி கீழே வட்டத்தை கேட்டால் எங்கள் பகுதி ஒன்றியம் ஐயோ தியாகம் செய்கிறதுக்குன்னா பிறந்து வருங்க, கை காசை போட்டு செலவு பண்ணுவார் பாருங்க. மனசுக்கு நினச்சிக்குவான், வந்த துட்டெல்லாம் பதுக்கின்னு யாருக்குமே கொடுக்கலடா இப்படி தான் வரும் பதில். போனவொன்னே பின்னாடி திட்டுவான் போகட்டு. நான் தலைவர் யாரையும் சொல்ல வேணாம், ஒரு இதை சொல்கிறேன். ஒரு பகுதி செயலாளர் பிறந்த நாளுக்கு மாநிலத்திலேருந்து தலைமை சொல்லுது, என் பிறந்த நாளுக்கு துட்டு வசூலிக்கூடாதுன்னு. நாங்கள் ஏதோ ஒரு விஷயமா அப்போ பத்திரிகை ரிப்போர்ட்டருங்க அது பார்க்க போகிறோம், தலைமை மாதிரி ஒரு தலைமை உண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. வெளியே வந்து பண்ணாட துட்டு வசூலி பண்ணக்கூடாது, அப்புறம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறதா அப்படின்னு திட்டுறாப்புல. இதுதான் அப்போ உள்ள ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போகிற குழுவெல்லாம் மேலே இருக்கிறவங்க. அப்போ தொண்டனை கேட்டால் அவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், வேலை செய்யலை, நீ என்ன பண்ணீங்க, கலைஞர் காலத்து திமுக எப்படி இருந்தது, நீ என்ன எதாவது பண்ணீங்களா, கட்சிக்காரங்க எதாவது பண்ணீங்களா, எத்தனை மேட்ருக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்துருப்போம், திரும்பி பார்த்தீங்களா கார்லேயே ஒரு வாரம் கார்லேயே போயிடுவாரான், அதான் அப்படியே அதான் போன்ட்டோம். இவருன்னா பெரிய தௌலத்தை, அவர் கார்லேயே உட்காந்துருப்பாரான், இறங்க மாட்டாரான், இவர்கிட்ட போய் நாங்கள் நின்னாலும் பேச மாட்டாரான், மூஞ்சி திருப்பிக்காரான், வீட்டாண்ட போனால் சேர்க்க மாட்டார், கதவை உள்ளே விட மாட்டாங்க. அவ்வளோ திமுறா அவங்களுக்கு. அப்போது இந்த மாவட்ட செயலர் மாற்றி அவன் சரியில்லை இவன் சரியில்லை, வட்டமாக இருந்தாலும் பார்த்தே பல வருஷம் ஆச்சு, இவங்களாம் எப்படியா வட்டச்சல் ஆச்சு இப்படி பேசினா இதெல்லாம் எடுத்து போச்சுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் அப்படி வந்து உருட்டுனீங்க. நான் சொல்லங்க, இதெல்லாம் தோப்பு வெங்கடாச்சலம் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னேன்.
தோப்பு வெங்கடாச்சலம் அப்படி சாப்பிட்டா அவருக்குரிய பாணியில் அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுதானே உண்மை. நீங்கள் தொண்டனை அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இதே இது ஜெயலலிதா கட்சி தோத்தப்போ கீழே தொண்டர்களை கூட்டத்தை கூட்டி தான் கருத்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கிட்டு அடுத்த ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் அந்த மாதிரியா அப்படின்னு அவர் இன்னொன்று கேட்காம விட்டார். அண்ணா நான் ஏப்ப சாப்ப என்ன அடிச்சிட்டேன், வடிவேல் படத்தில் வந்து கேட்பேன், அண்ணா நான் சின்ன பையன் தானே என்ன அடிச்சிட்டேன், இந்த அண்ணன் மேலே கை வச்சு பாரு அப்படி கேட்கல அவர். என்ன தானே அடிச்சிட்டேன், சேகர் பாபா நீக்கி பாரு அப்படின்னு. நீக்குவோம் என்ன இப்போ நீக்குவோம் என்ன நீக்குவோம், மாநில பொறுப்பு கொடுத்துருவோம். நீக்கிற மாதிரியும் இருக்கும், வேற பொறுப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணுறாங்க, மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்கும். அப்போ அவர் தோப்பு வெங்கடாச்சலம் பாவப்பட்ட மனுஷன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நின்று அவர் பண்ண ஒர்க்கெல்லாம் சொன்னார். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், ஒரு அதிகாரி கூட எங்களை மதிக்கலைங்க, மாவட்ட செயலாளர் சீண்ட கூட இல்லைங்க, எவ்வளோ மக்கள் பிரச்சனை கொண்டு போகணும், மதிக்கவே இல்லை. அதானுங்க நடந்தது. அதுக்குடைய அடிப்படை காரணம் என்னங்க, மாவட்ட அதிகாரிகள் ஆட்சி நடந்தது. அதை மீறி ஒரு குறிப்பிட்ட மோனோபாலிக்கிட்ட பவர் இருந்தது. அப்போ அமைச்சரோ மாவட்ட செயலாளரோ யார் போய் சொன்னாலும் போயா நாங்கள் அவரை பார்த்துக்குவோம் அப்படின்னு. அப்போ செய்யலை. முன்னனா அப்படி இருக்காது, கலைஞர் ஆட்சிலாம் மாவட்டத்தை நீ ஏதாவது அதிகாரி பண்ண சட்டையை பிடிச்சிடுவாங்க. அப்போது நீ கட்சி அந்தந்த மாவட்டம் நான் தான், நீ அதிகாரி தான் இங்கே இருப்ப போயிடுவையா, நான்லாம் ஜனங்களுக்கு பதில் சொல்லணும், தலைவருக்கு நான் பதில் சொல்லணுயா, கட்சி நாங்கள் வளர்க்குறோம், நாங்கள் ஓட்டு வாங்கி கொடுத்து ஆட்சியில் இருக்கிறோம், நீ வந்து அதிகாரி எங்கே இருக்கிற, என்ன திமிர்த்தனம் பண்ணுற, நான் படம் காட்டுறியா அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி சொன்னால் போன ஆட்சியில் நேராக அங்கேருந்து ஃபோன் வரும், நான் நினச்சினுக்கிறேன் அப்படின்னு. இல்லை தலைவரை சும்மா லைட்டாக படம் காட்டினேன், ஒன்றும் காட்ட வேணாம் வேலையை பார்த்துட்டு போ. அவர் சொல்கிறாருன்னா சொல்கிறத கேட்டுக்கோ. இல்லை தலைவரை அது தண்ணி பிரச்சனை, ஒரு 20 பேர் 20 குடும்பம், ஆமாம் போயா 20 குடும்பம் வந்தால் வாழ போகுது, 20 200 200 2000 2000 20000 போச்சா. அவர் அதான் சொல்கிறாரு, ஒரு குடிநீர் இதுக்கு அவ்வளோ மனு கொடுத்தேன் போய், அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியல. அது நிறைவேற்றிருந்தா கூட 2000 குடும்பத்தில் ஒரு 1000 குடும்பம் ஓட்டு போட்டிருந்தா கூட நமக்கு அந்த ஓட்டு வித்தியாசம் நான் பெரிய வித்தியாசமே கிடையாது அப்படின்றாரு. வேலை செஞ்சவங்க ஏரியாலலாம் அந்த அளவுக்கு தோல்வி இல்லை. அலைன்றீங்களே, அலையில் தானே 59 சீட்டு வந்தது. அப்போ அங்கெல்லாம் எப்படி அலை இருந்தது? இது தாவேகாக்கும் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் வந்துட்டீங்கலாம் கிடையாது. இங்கே 59 சீட்டும் அங்கே 47 சீட்டும் இன்னும் இருக்கு, உங்களுக்கு இல்லை. அப்போ இந்த 59 47 கையில் எடுக்கிற வேலையை தான் நீங்கள் பண்ணணும். நாங்கள் தான் வந்துட்டோம், எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னா ஆட்டிடுவாங்க, அசைச்சிடுவாங்க. எம்ஜிஆருக்கே 80 எலெக்ஷனில் ஒரு படம் காட்டினாங்க மக்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதனால் டக்குன்னு வந்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் சோர்ந்து போடுவீங்க. அப்போ அதுக்கேற்ற இது கரெக்டாக கொண்டு போகணும். அதிகாரிகள் உங்களை பயன்படுத்தி முட்டு சந்து கூட்டு போகாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த விவகாரத்தில் அவர் சொல்கிறதுல 100% உண்மை இருக்குது. தோப்பு வெங்கடாச்சலம் சொல்கிறதுல அவர் யாரையும் குற்றம் சொல்லலைங்க. அவர் உங்கள் கவனத்துக்கே உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன்னு பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டுறாரு. ஓப்பனாக விட்டுட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா ஏடிஎம்ல இருக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் பிரச்சனை. சனியம் போதுன்னு வெளியே வந்தால் செங்கோட்டையனே வெளியே போயிட்டார். இது ஒழுங்காக அவர் ஏடிஎம்கிலே இருந்திருக்கலாம், பாவம். எடப்பாடியோட தீவிர ஆதரவாளர். மறுபடியும் ஏடிஎம்கே போவாரா தெரியல, அங்கேயே இப்போ கதை வேறு மாதிரி இருக்குது. டிவிக்கே போவாரா சார், அங்கே லாக் பண்ணிட்டாங்க, அது தெரியுங்களா? சொன்னீங்க. ஆனால் திமுகலேருந்து கொஞ்சம் பேர் போகிறதா இருந்தது. தாவேகாவில் நம்ம பேசுகிறது இன்னும் பலர் தகவல்கள் எல்லாமே அவர் நேற்று கண்ணப்பன் சொன்ன மாதிரி சிஎம் கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறாரா என்னன்னு தெரியல. சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளியே வர்றேன், தோப்பு சொல்கிற சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளியே வர்றேன். தாவேகாவில் ஆதவ அர்ஜுனாவை நேராக கூப்பிட்டே சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி வியாபாரத்தை நிறுத்துங்க, வியாபாரத்தை நிறுத்துங்க, யாருக்கும் இனி இடம் கிடையாது, ஹவுஸ்ஃபுல், அதனால் நோ, யாருக்கும் ஏடிஎம்கே யாருக்கும் உள்ள இடம் கிடையாது. சின்ன சின்னதாக வர நீ கூட சேர்க்கலாம், நீ கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க, அதெல்லாம் தம் குண்டு பெரிய டிக்கெட்டுங்க. இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அவர் கடுமையான கோபமா சிஎம்முக்கு, இந்த விஜயபாஸ்கர் இந்த இது சேர்ந்தது, இது வந்து பெரிய அளவு கட்சி கெட்ட பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தான் நடக்குதுன்னு தெரில அப்படின்னு, அதனால் நிப்பாட்டிடுங்க வேணாம் அப்படின்னு. புஷி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். தலைவரே என்ன தலைவரே இந்த மாதிரிலாம் பண்ணுகிறாங்க, இப்படி இருந்தால் கொஞ்ச நாள் இது தாவேகாவா அதிமுகவான்னு தெரியாமல் போய்டும் என் தலைவரை. அப்புறம் நம்ம ஆதவு நவுட்டின்னு போயிட்டார் வச்சுங்க தலைவரை. இப்போ தான் உங்கள் அப்பாட்ட வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே நின்றுக்கிறோம்,
பார்த்துங்க தலைவரேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேக் டு ஃபார்ம். ஆமாம், அதனால் நிறுத்திடுங்கன்ட்டாப்ல. அப்படி நிறுத்திடுங்கன்னா ஏடிஎம்கேக்கு இந்த கதினா டிஎம்கேலேருந்து எப்படி சேர்ப்பாங்க? பாவம் அண்ணன் ஓபிஎஸ் எங்கே போனாலும் எவனாவது கட்டையை போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக. அப்போது இந்த விவகாரத்தில் இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, காங்கிரஸ் அமைச்சர்கள் மேலே கடுப்பில் இருக்கார் சிஎம் அப்படின்னு. நீ என்ன வேணால் கடுப்பில் இருந்துக்கோ, எனக்கு என்ன, நான் வந்து வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நீ தாவேகாவாரு, நேர்மை பேசு, அது பேசு, இது பேசு, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு 2 அமைச்சரில் ஒரு அமைச்சர் செயல்பட்டு கொண்டு இருப்பதாகவும், அதில் அது விசு படம் இல்லைங்க, 2 பேரில் ஒருத்தருன்ட்டேன். 2 பேரில் ஒருத்தர்னா யாருன்னு பார்த்துங்க. அது நான் சொல்ல மாட்டேன், நான் வாய் திறந்துலாம். நான் வந்து அப்படி படம் காமிப்பேன், பார்த்துங்க, புரிஞ்சுக்கணும். அந்த மனிதர் வந்து போகிற பாதை சரியில்லை. அவரை ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகை குழுமம் கண்காணிக்க துவங்கியிருக்குது. அப்படி ட்ராப் போட்டுக்கிறாங்க. அந்த முறம் இருக்குல்ல, முறம், அந்த முறத்தை கவுத்தி போட்டு ஒரு குச்சியை வச்சு கயிறு கட்டு ஒருத்தன் உட்காந்து இருப்பான். பார்த்துருக்கீங்களா? குருவி பிடிக்கிறது, சிட்டுக்குருவி பிடிப்பாங்க. சிட்டுக்குருவி எப்படி இருக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? இந்த தலைமுறை பார்த்துருக்காத? பார்த்துருக்கீங்களா? எங்கே போச்சுன்னே தெரில. வீட்டிலலாம் சாதாரணமாக கூடு கட்டிட்டு அங்கே ஃபேனில் அடிப்படும், வருத்தமாக இருக்கும், அப்படி போவோம் வரும், கத்தின்னு இருக்கும். குருவி அதில் தான் இருக்குது. அந்த சிட்டுக்குருவியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறம்னா தெரியுமா? அரிசி புடைப்பாங்க, தெரியுமா? தெரியும்ல? இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் சார் இந்த மாதிரி தெரியாத வருஷம்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வருங்கால தலைமுறை அப்படி ஆகிடும். அந்த முறத்தை கவுத்து வச்சு ஒரு குச்சியை வச்சு குச்சியில் கீழே கயிறு கட்டியிருக்கும், கொஞ்சம் நெல் போட்டிருப்பாங்க. அது வந்து இது பண்ணும்போது இழுத்துருவாங்க, இழுத்தா டபக்குன்னு மூடிடும். அதுக்கப்புறம் உள்ளே கையை விட்டு அதை பிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி முறம் செட் பண்ணி குச்சி வச்சு கயிறு கட்டி அந்த குழுமம் காத்து நிற்குது. நம்ம ஆளு உள்ளே போய் தலையை விட்டாருன்னா குச்சியே இழுத்துருவாங்க. கெட்ட பேர் யாருக்கு? அரசுக்கு தான். அவ்வளோ பெரிய கட்டுரை வரும், பரவாயில்லையா? கெட்ட பேர் அங்கே யார் ரெடி பண்ணுறா? அந்த குழுமம் பெரும்பாலும் திமுகவுக்கு இப்படி இருக்கிற குழுமம், டீ குழுமம், இப்படி இது டீ குழுமம். அப்போ டீ குழுமத்தில் போய் கை விட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பலாம் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் பார்த்துக்குங்க. கட்டுரை வந்துட போகுது. கட்டுரை வந்துச்சுன்னா அதான் அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார், பேஜில் வரும் சார். மெயின் பேஜில் வரும். நீங்கள் அந்த ஆங்கில பத்திரிகையில் வந்தால் நம்புவாங்களா நம்ம ஜனங்க? ஆங்கில பத்திரிகைனா கரெக்டாக இருக்கணும். ஆனாலும் ஆங்கில பத்திரிகையில் வந்தால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம், அதுக்கு ஒரு புது கதை போடுவோம்னு இன்றைக்கி ஒருத்தர் கிளம்பிடுறாரு. அதாவது கார்ப்பரேஷன் டெண்டர், கார்ப்பரேஷன் வந்து உள்ளாட்சித்துறை கீழே வருது, ஒவ்வொரு மாநகராட்சியும். அதுக்கு டெண்டருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. 10 கோடி கீழே தான் அவங்க போட முடியும், அதுக்கு மேலெலாம் போட முடியாது. சரி, நமக்கு பத்தாதே, பெருசாக வேணும், ஆனால் 10 கோடி கீழேயும் போடணும், ஆனால் 1900 1500 கோடிக்கு டெண்டரும் போடணும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? டெண்டரும் போடணும், கோடி வேணும், என்ன பண்ணுறது தெரியலையா? என்ன பண்ணுறது? அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க, அவங்களாம் கேட்குறாங்க. அப்போது மாநகராட்சியில் 3500 கோடி ரூபா நஷ்டம், அதாவது பற்றாக்குறை இருக்குது, கடன் கொடுங்க அப்படி இப்படின்லாம் துணை மேயர் ஏதோ கேட்டிருந்தார். அதுக்கு பிறகு உள்ளத்தை இறங்கி நோண்டி கீண்டி பார்க்குறாங்க. என்னான்னு பார்த்தா அந்த டெண்டர்தாரர்களே ஒரு 1500 கோடி ரூபா தரணுமா? 1500 கோடியா? என்னையா கதை அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஏன் அவ்வளோ டெண்டர்னா 10 கோடிக்கு மேலே கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும், அது நீங்கள் எப்படி அப்படின்னா 1500 கோடியாக இருந்தால் தானே அது 150 × 10 கோடியாக இருந்ததுன்னா அப்போ டெண்டரை உடைக்கிறது, பிரிக்கிறது. 100 கோடினா 10 டெண்டரு, 11 கோடினா கவர்மெண்ட்டுக்கு போயிடணும், உள்ளாட்சித்துறைக்கு போயிடணும். 10 கோடியாக இருந்தால் கார்பரேஷன் டெண்டர் விட்டுக்கலாம். அப்போ 11 கோடி இதுன்னா 6 கோடி 5 கோடியாக மாற்றிட்டா அங்கே போகாது, ஸ்டேட்டுக்கு போகாது. இந்த மாதிரி ஸ்பிளிட் டெண்டர் பண்ணிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு புது அறிவிப்பு உத்தரவு போட்டிருக்கு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். பேட்டா 10 கோடிக்கு மேலேனா அது இங்கே வந்துடும். நீ 11 கோடி 6 கோடி 5 கோடின்னு ஸ்ப்ளிட் பண்ணி 2 டெண்டராக போட்டு இந்த கதைலாம் இனி பண்ணவே கூடாது. பண்ணனது உள்ளே வச்சுருவோன்ட்டாங்க. அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. எங்கேருந்து? லண்டன்லேருந்து ஒரு தமிழரை கூப்பிட்டு வந்து டெண்டர் எப்படி போடலாம் அவன் பார்ப்பான். பிரதர் அப்படின்னா என்ன, அப்புறமா பார்க்கலாமா? பார்க்கலாம், இந்த வகுப்பு முடிச்சுட்டு வரேன். ரைட், இந்த பாருங்கள் டெண்டர் இப்படி போடணும், நேர்மையாக போடணும், அப்படி போடணும். முடிச்சுட்டு என்ன பிரதர் என்ன கூப்பிட்டீங்களா? வாங்க பிரதர்,
நான் பிரதர் பொழைக்க தெரியாத ஆளாகிறீங்க, லண்டன்லேருந்து வந்து எங்களுக்கு வகுப்பு எடுக்கிற, எப்படி நேர்மையாக போடணும், நீ வா தலைவரை நான் உனக்கு சொல்கிறேன், எத்தனை வீடு வச்சுக்கிறேன், இல்லை இல்லை லண்டன்லலாம் வீடு இல்லை அப்படிதாங்கிறேன், லண்டனில் ஒரு பங்களா வாங்கிடலாம் தலைவரை, நம்ம கூட ஒரு டீல் போட்டுக்குவாங்க, இவருக்கு தருவாங்க. அவன் ஒரு அதிகாரியை கூப்பிட்டு வந்து லண்டன்லேருந்து கூப்பிட்டு வந்து டெண்டர் எப்படி போடலான்னா சொல்லி கொடுத்துக்குறாங்க. நம்மளால் கேட்பாங்கன்றீங்க 6 மாதம் 6 மாதம் பார்த்துக்கினே இருப்பாங்க. ஆனால் இது வந்து அந்த துறை அமைச்சர் முதல்வர்கிட்ட இருக்குது அந்த துறை, அதனால் 6 மாதம் தேய்ச்சா கூட இந்த இடம் தான் தேஞ்சு போயிடும். ஏன்னா அவர் அமைச்சர்களே பார்க்க முடியும், அது தெரியுமா, அமைச்சர்களே பார்க்க முடியும். கூப்பிட்டா வா, சும்மா எதுக்கு வர தலைவரே, நல்லா இப்போ தான் போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன், இந்த ஈரவங்கெல்லாம் வேணாம், கூப்பிட்டா வா அப்படின்ற மாதிரி இதாகிடுச்சு. அதனால் கூப்பிட்டா வர மாதிரி தான் நடந்துனுக்குது. அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார். இப்போது இந்த டெண்டரு இதெல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டாங்க. அதனால் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம் இதை கரெக்ட் பண்ணாமல் கரெக்டாக போக முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், சிஸ்டத்தை பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். சிஸ்டத்தில் கரெக்ட் ஆகாங்க தூக்கி உள்ளே வைங்க, தப்பே கிடையாது. ஒன்ஸு நீங்கள் இழுத்து வெளியே 13A 13C/2 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட்டு விட்டிங்கன்னா மீதியை ஈடி பார்த்துக்கும். 2 சொத்தை முடக்கினாங்க முடிஞ்சு. ஏன் ஈடிக்கு பயப்படுறாங்க? பிஎம் ஆக்ட் வந்தால் முதல்ல சொத்தை முடக்கிடுவோம். சொத்துன்னா என்னது, நீங்கள் டிரான்சாக்ஷன் நீங்கள் அடுத்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பேங்க்கு ஒரு வக்கீல் வைக்கிறதோட காசு இல்லாத மாதிரி முடக்கி விட்ருவாங்க. அதுக்கு தான் பயப்படுறது, இவங்க அலறது ஈடினா தான் பிரச்சனை. அதனால் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுற வேலையை பார்க்கணும். இன்னும் பல தகவல் வந்துகிட்டு இருக்குது, சொல்கிறதுல சொல்லியாச்சு, எடுக்கிற நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இது சொன்னோம், நடவடிக்கை வந்திருக்குது, அந்த ஆளையை தூக்கி அடிச்சிட்டாங்க. அதனால் அந்த மாதிரியும் நடக்குது பார்ப்போம். சார், இந்த அறிக்கை போர் வந்து போயிட்டே இருக்கு சார், ஸ்டாலின் அவர்கள் சைட்லேருந்தும் தாவேகா சைட்லேருந்தும். நேற்று கூட இந்த மாதிரி கேன்சல் பண்ணதுக்கு வந்து சொல்லியிருந்தாரு ஸ்டாலின், இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. மேகதாது அணைக்கு சம்மந்தமாக கர்நாடகா போக வேணான்ட்டு எவ்வளவோ சொன்னோம், கேட்கல. இப்போ அவங்களே கேட்டை சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சொன்னது நடந்துருச்சுட்டா? இல்லை கேட்டை சாத்தினது நம்மளே நேற்று சொன்னோம்ல, அது ஒரு பின்னடைவு தான். 4.5 டிஎம்சி தண்ணி தர மாட்டோம், கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் மேல்முறையீடு போவோம்னு சொல்லும் போதே இவர் இங்கே உஷாராயிருக்கணும். இது விசாரிச்சா கதை வேற. இன்னொன்றும் வருதே சார், அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததாகும். அதை தான் சொல்ல வரேன். இது விசாரிச்சா கதையே வேற. நமக்கு முதல்ல வந்த தகவல் ராகுல் சொன்னார், பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்பாடு, அவன் சொல்லி தான் இவர் சிவகுமார் தான் கூப்பிட்டாருன்னு விட்டிருந்தாங்கல்ல. நம்மளும் கேட்டப்போ இந்த மாதிரி. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம டெல்லி பிரதிநிதி ரெட்டிகாரு ஜனநாயகம் தாரி அவரு ஏதோ கூப்பிட்டு குழப்பி விட்டுக்கிறாப்புல, தலைவரை நீங்கள் போனீங்க வச்சுக்கிங்க, பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா. அவருக்கு அங்கே ஏதாவது இந்த மாதிரி விஜய் அங்கே வராருன்னா ஜனநாயகம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓட நினச்சிட்டாரு போல், பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு. இவரும் சரி போனால் நீங்கள் அன்புமணி சொன்னது தான், விஜய் அனுபவம் இல்லை, சரி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினா அது மூலிமா 4-5 டிஎம்சி தண்ணி கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானேன்னு அவர் நினச்சிருக்கலாம். அதில் தப்பும் கிடையாது, நம்ம அதை தப்பும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார்ல, அதுதான் நம்முடைய கருத்தம். அவர் அப்படி நினச்சிருக்கலாம், போய் பேசி எதாவது பண்ணலாம் அப்படின்னு. சரி ஆரம்பின்னு சொல்லியிருப்பார். உடனே இவர் அங்கே பேசியிருப்பார், அவரும் பார்த்துருப்பாரு, இதை வச்சு நம்ம எதாவது கெயின் பண்ணிக்கலான்னு அவர் நினச்சிருப்பார். இது இப்படியே ஓடிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் வாட்டாள் நாகராஜ், எடியூரப்பா, பாஜகலாம் குதிச்சோன்னா, ஐயோ இது வேறு மாதிரி போகுது, நம்ம விஜயை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா தமிழ்நாடு கூட கை கோத்துக்குன்னு கர்நாடகாவுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா நம்ம சித்தாராமையாவே காலி பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிறோம், இவங்க நம்மளை காலி பண்ணுவோம் நம்ம போல சொல்லிட்டு, எப்பா வராத, இங்கே சூழல் சரியில்லைன்னு ஒன்று. இந்த சூழல் சரியில்லைன்னு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 4.5 டிஎம்சி சொன்னார்ல அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, அப்போ இவர் முடிவு எடுத்துருக்கணும், நீ ஆணையத்தையே மதிக்காத ஆள் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா சூப்பராக இருந்துருக்கும். ஆனாலும் சரி அனுபவ குறைவு, அவர்கள் இது பண்ணிட்டாங்க. அதில் இவங்க சந்தோஷம், ஆகங்க பார்த்தியா ஆகங்க நான் சொன்னல. சரி நான் கேட்குறேன், 22 எம்பி வச்சுருக்கீங்களா பார்லிமெண்ட், இதனால சம்பிக்கை வச்சு எதாவது பண்ண வேண்டியதானே? இல்லை நீங்கள் 22 எம்பியை போய் வச்சுக்கிட்டு ஜல்ஜீவன் மினிஸ்டர் மற்றவங்க திமுக சார்பில் பார்க்க வேண்டியதான். நீனே அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, சீன் போட்டுன்னு இருக்கிற, நான் கூப்பிட்டு போகிறேயா கனிமொழி தலைமையில் ராஜ்யசபா எம்பிக்கள் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் போய் 30 பேர் பார்த்தீங்கன்னா மரியாதை தானே? இல்லை யார் வரீங்களா வாங்கப்பா, எப்பா யாராவது வரீங்களா வாங்கப்பான்னு கூட்டின்னு போய் பார்க்க வேண்டியதுதானே? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் எதாவது நடந்துச்சுன்னா கிரெடிட் யாருக்கு போய் சேரும்? போய் சேரும். அதனால் நம்ம சாவு நெருப்பு எரியுதியா
நீ சொல்கிற நேரத்துக்கு அணைச்சிருக்கலாம்ல, அதான் எரியுதுன்னு சொன்ன, அப்புறம் என்ன? நீ தான் அணைக்கணும். என்ன தான் இங்கே உட்கார வச்சிட்டாங்களா வேணான்ட்டு? வேணான்னு உட்கார வச்சு இங்கே தான் வச்சாங்க. அவன் தமிழ்நாட்டு மக்கள் தானே, அதுக்கு நீ ஏதாவது அணைக்கலாம்ல. அதெல்லாம் உனக்கு கொடுத்தாங்கல்ல, என்னை எப்படி அது என்ன வேற தனியாக உட்கார வச்சுட்டாங்க. நானும் அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பொங்குறதோ நம்ம வெங்கடேசன் இவங்களாம் பொங்குறாங்களா? இல்லை. அவர் எதுக்கு பொங்குறாரு? வந்தே மாதத்தை கொண்டு வந்து விட்டார்கள், தமிழை எழுதி பண்ணார்கள், அது பண்ணாங்க. தண்ணி வரலையா? அதுக்கு எதாவது பொங்கியா? தலைவர் சொல்லணும். உன் தலைவர் வேற சொல்லுவாங்களா? எந்த தலைவர்? இவர் தான். அதனால் இப்படி தான் இவர்களுடைய அரசியலும் இருக்குது. இவர்களுக்கு அனுபவம் குறைவு, இவர்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இந்த ஒற்றுமை அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான சண்டை போட்டு கொண்டு வர வேலை. இவரும் போனால் போதும் ஒரு அனைத்து கட்சி கொடுத்த கூட்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் கேள்வி வந்துகிட்டே இருக்கும்ல, சரி வாங்கப்பா எல்லாம் உட்காருப்பா, ரைட் ரைட் சொல்லும்பா இப்படி சொல்லி இவர்களெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அப்படியே அவங்க தலைமையில் போங்கப்பா, இவரை கூட்டு போ, நம்ம ஹைட்டுக்கிறாரு, அதை ஷாட்டுக்கிறாரு நம்ம நீர்வழித்துறை அமைச்சர், இன்னொரு ஷாட்டுக்கிறாரு சிடிஆர், இவங்கெல்லாம் வச்சுன்னு போப்பா கூட்டு போப்பா அமுச்சு விட்ற வேண்டியது. வேலை முடிஞ்சிச்சு. பண்ணீங்களா? கூட்டினீங்களா? அமிச்சிட்டிங்களா? அமிச்சிட்டேன். வேற லெட்டர் எழுதிட்டேன். பிரதமர்கிட்ட பேசுங்களா? நேத்தான் பேசினேன். டிகேஎஸ்ட பேசுங்களா? அவரே பேசினாரு. வேற என்னையா பண்ண சொல்ற? என்ன சொன்னாலும் பண்ணிட்டேன்றாப்புல. நம்ம என்ன பண்ண? நீ என்ன பண்ண? நான் அறிக்கை விட்டேன்னா உன்னை கண்டிச்சு 30 MP வச்சு நிற்கிறிய, அங்கே போய் சண்டை போடலாம்ல, நீ ஏன் பண்ணல? அப்படி கேட்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தை வந்திருக்காரு. வந்திருக்காரு. ஈவினிங் கிளம்பிடுறாரு. இப்படி போயிட்டாரு. விஜய் மேகதாது அவருக்கு என்ன பிரச்சனைனா, ராமர் கோயிலுக்கு துட்டு வசூல் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. இது பழைய கதையாச்சே, கோர்ட்டுலலாம் கேஸ் இருக்குதே, கோர்ட்டு கூட சொல்லிச்சே, இது ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு கிரிமினல் வழக்கு மாதிரி, இதை கொண்டு போய் இதாக சொல்லிச்சே. எனக்கு அதுதான் பிரதானம். எனக்கு சப்ஜெக்டே இல்லைப்பா, டெய்லி சம்சா சாப்பிட்ணும், கட்லெட் சாப்பிட்ணும், அது அப்போ இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த பிஜேபி பாருங்க, அங்கே அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. மேகதாட்டை கட்டியே தீர்வுன்றாங்க. நீங்கள் நம்மளும் சொல்கிறோம், இருந்தாலும் அந்த பிஜேபி சொல்ல வச்சிங்க, நாங்கள் ஏதாவது பண்ணுவோம். இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி தான். இந்த எடியூரப்பா மோசமான ஆள். அப்போ நீங்கள் நிறுத்தலாமே. நாங்கள் தான் நிறுத்துறோம், நிறுத்துறோம். ஆனால் அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்களா? அவங்கள நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் நிறுத்துறோம். எங்களுக்கு தண்ணி வரலையா? அதாங்க நான் சொல்கிறேன். இந்த எடியூரப்பா இருக்கிறது இவ்வளோ பிரச்சனைங்க. சரிங்க, நீங்கள் தானே கவர்மெண்ட்டு, நாங்கள் கவர்மெண்ட்டு தான். தேர்தல் வருது இல்லை, எடியூரப்பா பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ எங்களுக்கு சிக்கல் இல்லை, அடுத்து இருப்போமான்னு தெரியல. எங்களை துரோகி ஆக்கிட்டாருன்னா எடியூரப்பா ஆட்சிக்கு வந்துடுவார்ல, அதுக்கு தானேங்க கஷ்டப்படுறோம். அதனால் தான் அதனால் இல்லை, நீங்கள் விஜயை பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தேங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். எங்கே ஃபோட்டோவில் வரும்போது ஃப்ளைட்டில் ஜனநாயகன் படம் பார்த்தேங்க. ஏங்க முதலமைச்சர் விஜயை பார்க்குறேன்னீங்களா? ஐயோ, வந்ததுக்கான காரணம் என்னன்னா மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவருக்கே ட்ரைனிங் கொடுக்கணும். சட்டமா பார்லிமெண்ட்ல எப்படி நடக்குதுன்னு இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி இருக்காங்க. முதல்வர் டைம் ஒதுக்கல. நாடு அப்படி போய் நிற்குது. சுயநல அரசியல் ரெண்டு பேருக்குமே, ரெண்டு தேசிய கட்சிகளுமே சுயநல அரசியல். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நதிகளை தேசியமயமாக்கணும், நதிகளை இணைக்கணும். நதிகளை இணைத்தால், நதிகளை தேசியமயமாக்கினால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. முடிஞ்சா ஒரு எபிசோட பேசுவோம். சரி சார், புதிய தமிழகம் கட்சி சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் அது கூட்டினாங்க, எல்லாம் பேசினாங்க, இப்போ பண்ணாங்க. சீமான் நல்ல கேள்விலாம் வச்சிருக்காரு, ஆக்கப்பூர்வமான கேள்விலாம் வச்சிருக்காரு. இதுல வேற என்ன பண்ண முடியும்? நீ கூட்டல, நான் கூப்பிட்டேன், போ, அவ்வளவுதான். திமுக போல அதிமுக போயிடுது. அதிமுக ஓஎஸ் மணின்னு கலந்துட்டு இருக்காரு. அவர் அதிமுக தானே? ஆமா, இப்ப அதிமுக தானே இருக்காரு. ஐயோ, நான் வேற அப்ப தெரியாம சொல்லி சிக்கலாயிட போகுது. அண்ணாமலை அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஜூலை மாசம் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பு மாதம்ட்டு ஒரு இதெல்லாம் அவர் இப்போதைக்கு என்ஜிஓ நடத்தினுக்கிறாரு. என்ஜிஓ யாரை பார்த்து? ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் மாதம், அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு தினம், அடுத்து தேச பாதுகாப்பு, அப்படி போவார். ஏன்னா இப்போதைக்கு நடத்தினா அந்த உள்ளாட்சி கிளாச்சின்னு வந்தால் ஏன்டா நிக்கலன்னு கேட்பாங்க. அதனால் அப்படியே நடத்தினா போயிட்டு பண்ணட்டும். நல்ல அரசியல். இந்த இயற்கை
அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயம். புள்ளி விவரம்னு சொல்றாரு. பயத்தை கொடுக்குது. மரம் நடுறது, நீங்கள் இப்போ சென்னையில் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எங்கே போனாலும் சிமெண்ட்டு தர, எங்கே போனாலும் கான்கிரீட்டு. ஏங்க மரங்கள் இருந்த இடத்தெல்லாம் போட்டு சிமெண்ட்டை போட்டு போச்சுன்னா தண்ணி எப்படியா கீழே போகும்? கிரவுண்ட் வாட்டர் எப்படி போகும்? அட்லீஸ்ட் மழைநீர் சேகரிப்பையாவது அவங்க ஜெயலலிதா பீரியடில் வற்புறுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியாவது ஏதாவது பண்ணுங்கண்ணா. மழைநீர் சேகரிப்பை இப்போ புதுசாக கட்டுற கட்டடங்கள் மட்டும்னு இப்போ இவர் சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த். வரவேற்கிறது அந்த விஷயம். அது எல்லா இதுக்கும் மேண்டட்ரி ஏற்கனவே இருந்ததில்ல, மறுபடியும் பண்ணுங்கன்னு சொல்லணும்ல. அந்த வேலை இப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களே, உங்கள் கட்டடத்தில் மழைநீர் சேகரிப்பு இருக்கிறதா? எடுங்க, அதுவும் டேட்டா கிடைக்குமே. உங்கள் கட்டடத்தை சுற்றி எத்தனை மரங்கள் இருக்கிறது, மண் தரை இருக்கிறதா, சிமெண்ட் தரை எடுங்க. இதெல்லாம் டேட்டாஸ் எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் கிடைக்கும்ல. எவ்வளோ நீங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், சிமெண்ட் தரை, ரோடு சிமெண்ட் ரோடு. ஓரளவுக்கு முன்ன தார் ரோடு போனால் சைடில் மண் இருக்கும், மரம் வளரும். இப்போ அதுவும் கிடையாது. கொஞ்சம் மரம் வளர்ந்தால் வெட்டிடுறது. கேட்டால் லைட்டை மறைக்குது, பெரிய வண்டி போக முடியல, கேபிள் கட்ட முடியல. ஏண்டா இதுக்கெல்லாமாடா மரத்தை பலிவிடுவீங்க? பறவைகள் காலில் உட்காந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. அதனால் இது அவர் யோசிக்கிறாரு. அதை எல்லாரும் யோசிச்சா நல்லாயிருக்கும். இந்த புதிய அரசு இன்னும் யோசிச்சா நல்லாயிருக்கும். திமுக அரசோட நீட்சியா தாவேக அரசு அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ரெஸ்ட்ரோ பார் பிரைவேட் ஆக்குறது. டாஸ்மாக் தனியார் மயத்தை தொடர்ந்து அன்புமணி அவர்கள் கண்டித்து வராங்க. அதே சமயத்தில் மேகதாட்டு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் போன்ற விஷயத்தை பாராட்டுறாரு, இங்கே கண்டிக்கிறார். இதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அப்போ அவர் இந்த விவகாரத்தில் இப்போ நம்ம சொல்கிறது தான். அவர் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு வர மாதிரி தெரியுது சார். அவரை விடுங்க, சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். அவர் டெவலப் ஆகுறது ஒல்லியாகிறாரெல்லாம் கட்சி யாருமே டெவலப் ஆனவங்க தான். தேர்தல் முடிவு வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஒரு அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீமான் அரசியல், அன்புமணி அரசியல், இயற்கையை நேசிக்கிற அரசியல், மண் வளத்தை மரத்தை நேசிக்கிற அரசியல். இது ஜெயிக்கிறாங்க குறைக்கிறாங்க, அது கணக்கு இல்லை. அப்போது இவனுடைய அரசியல் எப்படி இருக்குது? நீங்கள் மது விலக்கு அது இல்லை, முடியாது, கஷ்டம். அப்போது மதுவை எப்படி முறைப்படுத்துறதுன்றதில்ல. இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இதுதான், இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி ஊருக்கு அதிகார மையங்கள் தாதாக்கள் உருவாகுவாங்க. ரெண்டாவது, இளைஞர்கள் அதிகமாக மது பழக்கத்துக்கிட்ட போவாங்க. மூணாவது, அவர் சொல்கிற மாதிரி ரெஸ்டோ பார் திறந்தால் அது இதோட மோசம். ஒரு வகையான ரெஸ்டாரண்ட் மனநிலைக்கு வந்துடும். குடும்பமாக போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கிறது, இல்லை குடிக்கிறதுக்கு போல நான் சாப்பிட போகிறேன்றது, அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்த பீர் மட்டும் அடிக்கிறேன், இந்த மாதிரி போயிடும். இது எல்லாமே வருங்கால சமுதாயத்தை அழிச்சிடும். சொன்னார்ல, ஒரு தலைமுறை நடுவில் விட்டுருந்தாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களில் ஏதோ ஒருத்தர் குடிப்பார். உங்கள் அப்பா குடிப்பாடுறா, இப்படிதான் இருக்கும். இவர் குடிப்பாடுறா, குடித்தவர்களே அவ்வளோ கேவலமாக பார்க்குறேன். அதுக்கு அடுத்த தலைமுறை, என் தலைமுறையில் கொஞ்சம் பேர் குடிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தோம், குடிக்க ஆரம்பித்தோம். அவங்க எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் வயசுக்கு அவன் இப்படி இருக்கிறான், இப்படியே ஒரு மாதிரி இருக்கிறான், ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்கிறான். வேலையும் செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவர்களுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் வயசு உள்ளவங்களாம் அவர்கள் பெருங்குடிகாரர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை தலைமுறை பாருங்க அப்படியே. இப்போ அது அவர்களுக்கு பிறகுற பிள்ளைகள் நாளைக்கு வரும்போதே அவன் தாத்தாவை பார்க்குறான், அப்பாவை பார்க்குறான், ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அதுன்னு அவங்க காலத்தில் மெத்து ஸ்டாம்ப்பு அது இதுன்னு வந்துடும். ஸ்டாம்ப்பு கொரியர் மூலிமா அனுப்பிச்சு இந்த ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டாக்டரு, இன்னொரு டாக்டரு, இது ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் பிடிச்சிக்கிறாங்க. இவர் இங்கேருந்து வாங்கி கொரியர் மூலிமா புக்கு மாதிரி அனுப்புறது, அதுக்குள்ளே ஸ்டாம்ப்பு. இந்த மாதிரி ஸ்டாம்ப்லாம் நீங்கள் சாதாரணமாக நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டாம்ப்பு போதை மாத்திரன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போகிறேன், கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு இயற்கையாக என்ன தோணும் தெரியுமா? இது வச்சு பார்ப்போமே அப்படின்னு தான் தோணும். இதே கஞ்சா இருந்தால் அடிச்சு பார்க்க மாட்டீங்க, ஏன்னா கொளுத்தி சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் இல்லை, எப்படி ஆட்சின்னு. அதே இந்த இது பில்லோன்றாங்க, நாக்கு கீழே வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஏன் சும்மா யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு யோசனை வரும். இன்னும் மோசமாக என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இளம் வயதிலேயே இந்த பாலியல் உறவுக்காக இந்த பான் பிக்சர்லாம் பார்த்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதற்கான மாத்திரைகளை தேடி போகிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் ரொம்ப வருத்தப்பட்டுலாம் சொல்கிறாங்க, சின்ன பையங்க வாங்கி போகிறான் அப்படின்னு. ஏங்க கொடுக்குறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது?
அப்போ அந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக ஒரு விஷயத்தை மீறி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து பானில் காமிக்கிறது வந்து கட் பண்ணி போடுறது இல்லாட்டி இதே மாதிரி போட்டு அந்த உறுப்பு எழுச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து இதான் வாழ்க்கை எல்லாம் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக அது வாழ்க்கை கிடையாது. என்னதான் ஒரு ஆண் மகன் ஆரோக்கியமானவனாக இருந்தாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷம்ன்றது தான். ஆனால் இங்கே வந்து இவங்க என்னன்னா அது அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி காமிச்சு அதற்கான மாத்திரைகள் வாங்கி போடுறது அந்த மாதிரி போடும்போது கொஞ்ச காலத்தில் அது கிட்னியை பாதிக்குது, நரம்பு தளர்ச்சின்னு பல விஷயங்கள் நடப்பிடமாகி கொடுக்குது. இது மாதிரி இறந்து போன பெரிய பிரபலங்களே என்னால் சொல்ல முடியும். நல்லா செட்டில் ஆகி வாழ வேண்டிய வயசில் அது வந்து நரம்பியல் இதை பாதிச்சிடும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய சிக்கல். அந்த மாதிரி போய் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ இது எல்லாமே இன்னைக்கு சாதாரணமாக கிடைக்குதுன்றப்போ எவ்வளோ டேஞ்சர். ஒரு பக்கம் நீங்கள் செல்லு யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அதை விட்டுட்டு இன்ஸ்டா பக்கம் வரலான்னா பாதிக்கு மேலே டான்ஸ் ஆடினுக்குது. அப்போ அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலான்னா அங்கேயும் இருக்குது. அப்போ அவன் அறியாமல் அதுக்குள்ளே போகிறான். இப்போ போகாமல் பார்த்துக்கணுன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் சும்மா அப்படி பார்த்துட்டு கடந்துட்டு போவோம். இதே பிரதானமாக நினைக்காத நமக்கு வேற வேலை இருக்குன்ற மாதிரி கொண்டு வர்ற கல்வி முறையோ இல்லை பெற்றோர்களோ மற்ற ஏதோ இருந்தால் தான் முடியும். நண்பர்களோ எதுவோ இல்லைன்னா இதுலேயே இருப்பாங்க. இல்லைன்னா போதைக்கு போயிட்டானா இதுலேயும் போயிடுவோம். இதில் தான் வந்து நீங்கள் எதாவது கைப்பிடிச்சி இழுக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது இல்லை வேறு சில விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி எல்லாமே சமுதாயத்தில் போய்கிட்டே இருக்க நேரத்தில் நீங்கள் ரெஸ்டோ பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா திரும்ப 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 நீங்கள் கொஞ்சம் இதில் தப்பி இதில் வரானா நீ இதுக்கு வாப்பா இல்லை இதில் தப்பி போனால் அதுக்கு போப்பா இப்படியே ஒரு இதுக்குள்ளேயே வளர வச்சா அந்த சமுதாயம் என்ன ஆகும்? கவர்மெண்ட் இதை பற்றி கவலை பண்ணுவாங்க. புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் சினிமாக்கார மாதிரியே இருக்க போகிறீங்களா? ஒரு லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்தில் போதை மருந்து கடத்தி விற்கிற கேரக்டர் நடிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். கூப்பிட்டு 2 விட்டுருக்கணும். நான் ஒரு ஹீரோயா, மாஸ் ஹீரோ, என்னை வந்து இவ்வளோ எம்ஜிஆரை டக்கர் அடித்தாலும் குடிக்க வைக்க முடிஞ்சுதா? குடிக்கிற சீன் நடித்தாரா? சீரடி சீன் நடித்தாரா? ஏன் நடிக்கலை? அவருக்கு ஒரு சமுதாய அக்கறை இருந்தது. நம்மளை வந்து இவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறான், நம்ம வந்து நடித்தா அதை அவன் ஃபாலோ பண்ணுவான், பண்ணக்கூடாதுன்ற அக்கறை எம்ஜிஆர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது. முத்துராமனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆனால் அவர் குடிக்கிற சீன் நடிச்சிருப்பார். நம்பியாருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் படத்தில் குடிக்கிற மாதிரிலாம் காணும். அப்போது அந்த அக்கறையும் ஒரு ஆனால் நம்பியாரெல்லாம் விட்டுருங்க, வில்லன் அவங்கள யாரும் ஃபாலோ பண்ண போகல, ஹீரோவை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஹீரோ நான் அப்படி தான் இருப்பேன்னு இருந்தவர் எம்ஜிஆர். நீங்கள் ரஜினிகிட்ட அது இல்லை, எப்படி வேணாலும் அப்படின்றது. சரக்கு எப்படி குடிச்சாரு, அப்போ அதை பார்த்துட்டு வாங்கி குடிச்சோம் சிகரெட்டு அதெல்லாம். இவர் வந்தார், இவருக்கு பின்னாடி பெரிய ஃபாலோவர், டைரக்டருடைய நடிகராக இருந்தார். சார் நீங்கள் போதை மருந்து கடத்துறீங்க, வித்துடுறீங்க, விற்றுட்டு பாட்டு பாடுறீங்க சார், சிகரெட்டு போட்டு பாடுறீங்க சார். அப்போது சரி, நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, கேட்டால் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க. இப்போ வந்துட்டீங்க, நீங்கள் இந்த முதலமைச்சர் இந்த தமிழகத்துடைய தந்தை, தாய்மானவர் சொல்லாமா, தமிழகத்தின் தாய்மானவர். அவங்க கோச்சிக்க போகிறாங்க சார். அவங்க கோச்சிக்க போகிறாங்க சார். தாய்மானவர் தான் உண்மையிலே கோச்சிக்கணும். இவர் என்ன கோச்சிக்கணும்? அப்போது தாய்மானவரே, நான் வைக்கிற கோரிக்கை, தயவு செய்து கொஞ்சம் அனுபவப்பட்டவர் சொல்கிறத கேளுங்க. அன்புமணி சொல்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே அனுபவப்பட்டவர், இந்த விவகாரத்தில் கரெக்டாக சொல்கிறார். அப்போ அந்த ரெஸ்டோ பார் வேண்டாம், தனியார் மயம் வேண்டாம், அரசு நடத்துகிற டாஸ்மாகை நீங்கள் கரெக்டாக நடத்துங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் வேணாம், குறிப்பிட்டு அந்த நம்ம ஆசைலாம் போடுறாங்க நம்ம இவங்களாம். நீங்கள் தனியார் மயம் கரெக்டு தான், கரெக்டாக 1 ரூபா கூட வாங்கலாம் அதுன்னு, அதெல்லாம் உங்கள் இது, நீங்கள் 1000 சொல்லிக்கலாம். அரசு இதுவே கரெக்டாக நடத்தினால அரசுக்கு வருமானம் போகும். இந்த மாதிரி இந்த பலபலா கலகலாக கொடுத்தா இன்னும் 10 பேர் குடிக்க வருவோம். அது இல்லாமல் இருக்கட்டும்ன்ற. அதனால் அன்புமணி அவர்கள் சொல்கிறது கரெக்டு தான். இல்லாட்டி இன்னொரு தலைமுறை இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்கும். அதனால் தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. மரம் செடி கொடி எப்படி இல்லாமல் போய் ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி இளநீன்னு வாடிக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி தான் குடும்பங்களில் இன்றைக்கி. ஏங்க ஒரு ஃபேமிலி வருது, ஒரு இதில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த பையன் அந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பையன் 2 குடும்பம் சந்திக்குதுன்னா 2 பேரும் பேசிக்கிட்டா தானேங்க நாளைக்கு பார்த்தா என்ன செந்தில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் வாட்டில் செல்லை வச்சு நான் வாட்டில் செல்லை வச்சுருந்தா எப்படிங்க நாளைக்கு எங்கேயாவது பார்த்தாலும் நீங்கள் யாரும் உங்கள் முகம் கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி அப்படி ஒரு இது போய்கிட்டு இருக்குங்க. அதோடு சேர்த்து இதுவும் இருந்தானாங்க ஆகுறது. குழு குழுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க. என்னங்க சாப்பிட்றதுல 3 பேர், நான் உட்பட, இல்லைன்னா நம்ம இது பண்ணுறது. இப்போ இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சமாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப மோசம். இந்த விவகாரம்லாம் இந்த தனியார் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். நான் சொன்னதான் நடக்கும். இன்றைக்கி சொல்கிறவனா நாளைக்கு ஏமாத்தாலும் இவர் இப்போ தான் ஒருத்தன் போட்டு
ஒரே குத்து மூஞ்சில குத்திட்டு அந்த தலைவர்னு வந்து நிற்பாங்க. தான் விஷயம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.